பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு செய்தி என்னவென்று பார்த்தால், தமிழரசு கட்சி தன்னோடு கூட்டணியில இருந்த கட்சிகளை மீள அழைத்திருக்கிறது, ஒரு கூட்டாக செயல்படுவோம் என்று சொல்லி. நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் நிச்சயமாக கருதலாம். புளொட், டெலோ, EPRLF ஆகிய கட்சிகளுக்கு தமிழரசு கட்சி அழைப்பு விடுத்திருக்கிறது. அவை முன்வராவிட்டால் தனித்து போட்டி என்றும் அறிவித்திருக்கிறது. வீட்டு சின்னத்தில் போட்டியிடுவதற்கே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. தமிழரசு கட்சியின் பெயரிலும் வீட்டு சின்னத்தின் கீழும் சேர்ந்து போட்டியிடுவதற்கு முன்வருமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக முன்னர் செயல்பட்டு பின்னர் வெளியேறிய இந்த கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது தமிழரசு கட்சி. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து வெளியேறிய EPRLF, டெலோ, புளட் ஆகிய கட்சிகளுக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலிலே கட்சிகள் இணைந்து போட்டியிடும் வகையிலே தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு எடுத்த தீர்மானத்துக்கு அமைவாக இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியாவிலே இருக்கின்ற நெல்லி ஸ்டார் தனியார் விடுதியிலே நடைபெற்றிருக்கிறது. நீண்ட நேர கூட்டத்தின் இறுதியிலே செய்தியாளர்களிடம் பேசிய தமிழரசு கட்சியினுடைய தலைவர், பேச்சாளர் ஆகியோர் கட்சியினுடைய இந்த முடிவை அறிவித்திருக்கிறார்கள். மத்திய செயற்குழுவின் முடிவுகள் குறித்து அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்திலே ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரான விடயங்கள் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தமான விடயங்கள் பற்றி கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலின் போது எடுத்த கட்சி தீர்மானத்துக்கு எதிராக செயற்பட்டவர்களிடத்தில் விளக்கம் கோருவதென்றும் இதன் போது முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. பொதுக்கட்டமைப்பினுடைய ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்ட அரியநேத்திரனை கட்சியிலிருந்து விலக்க வேண்டும் என்று கருத்துக்கள் வெளியிடப்பட்ட போதும் அவரிடம் மீண்டும் ஒரு விளக்கம் கேட்பதென்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. ஜனாதிபதி தேர்தலில் இருந்து உடனடியாக விலகுமாறு எமது கட்சி அவரை கோரியிருந்தது. ஆனால் அவர் அதனை செய்யவில்லை. எனவே அது குறித்தும் அவரிடம் விளக்கம் கேட்பதென்று தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டனர். அரியநேத்திரனிடம் விளக்கம் கேட்டு கட்சியால் முதலில் அனுப்பப்பட்ட கடிதத்துக்கான அவருடைய கடிதம் காலம் தாழ்த்தப்பட்டு வந்தாலும் அந்த கடிதமும் மத்திய செயற்குழுவிலே வாசிக்கப்பட்டது. இந்த நிலையிலே அரியநேத்திரனிடம் விளக்கம் ஒன்றை பெற்றுக் கொண்டதன் பின்னர் அவரை கட்சியை விட்டு வெளியேற்றுவது தொடர்பான தீர்மானத்தினை எடுக்கலாம் என்று முடிவெடுத்துள்ளோம் என்றும் அவர்கள் அறிவித்தார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்காக விசேட அறிவிப்பு ஒன்றை தமிழரசு கட்சி விடுப்பதற்கு ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அவர்கள், அந்த வகையிலே கடந்த காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்பட்டு வெவ்வேறு காலங்களிலே பிரிந்து சென்ற கட்சிகளை மீண்டும் ஒன்றிணையுமாறு இருகரம் நீட்டி மனமு வந்து வரவேற்கின்றோம் என்று அவர்கள் தெரிவித்தார்கள். கடந்த காலத்திலே இலங்கை தமிழரசு கட்சியின் சின்னத்திலே தமிழரசு கட்சியின் தலைமையிலே எவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு செயல்பட்டதோ அதே போன்று மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்படுவதற்காக நாம் இன்முகத்தோடு வரவேற்கிறோம் என்றும், எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் மிகவும் சவால் மிகுந்ததாக உள்ளது. ஆகவே கூட்டமைப்பிலிருந்து வெளியேறிய தரப்பினர் இணங்கி வந்து மீண்டும் நம்மோடு இணைந்து இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்று நாம் வினயமாக கோருகின்றோம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். திருகோணமலை, அம்பாறை மாவட்டங்களிலே ஒரு தமிழ் பிரதிநிதியை வெற்றி பெற முடியும் என்ற நிலைமை காணப்படுகிறது. ஆகவே அந்த தேர்தல் மாவட்டங்கள் சம்பந்தமாக விசேட கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அங்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய தேர்தல் அணுகுமுறை தொடர்பிலே அந்த இரு மாவட்ட கிளைகளுடன் பேச்சு நடத்தி முடிவொன்றை எட்டுவதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தார்கள். வடக்கு கிழக்கிற்கு வெளியிலே உள்ள மாவட்டங்களிலே போட்டியிடுவது குறித்தும் பரிசீலிப்பதற்கும் தீர்மானித்துள்ளதாகவும், நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்கான வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்காக நியமன குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதோடு கட்சியின் யாப்புப்படி இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. புதியவர்களை தேர்தலிலே உள்வாங்குவது, இளைஞர்களை உள்வாங்குவது தொடர்பிலும் நீண்ட நேரம் பேசியதாகவும் அதனை சரியாக அணுகுவோம் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் மக்களிடத்திலே இது தொடர்பான பாரிய எதிர்பார்ப்பு காணப்படுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இதேவேளை நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழர்களுடைய பிரதிநிதித்துவத்தை தக்க வைக்கும் வகையிலே மீண்டும் ஒற்றுமை கோஷத்தை தமிழரசு கட்சி கையில் எடுத்திருப்பது பல்வேறு தரப்பினதும் கண்டனத்துக்கு உரியதாக இருக்கிறது. தமது கட்சியின் தலைமையிலே வீட்டு சின்னத்திலே நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு வருமாறு அந்த கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் உறுப்பினர்களான டெலோ, புளட், EPRLF ஆகிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. தமிழர்களுடைய ஒற்றுமை என்று கூறிக்கொண்டு தமிழ் பொது கூட்டமைப்பின் சார்பிலே அரசு தலைவர் வேட்பாளராக அரியநேத்திரனை களமிறக்கி எஞ்சியிருந்த தமிழரின் ஒற்றுமையை சிதைத்து பிளவுபடுத்தி உலகத்துக்கு இந்த கட்சிகள் வெளிப்படுத்திய பின்னரும் தமிழரசு கட்சி தேர்தலுக்காக மீண்டும் இந்த கட்சிகளுடன் ஒற்றுமை கோஷத்தை தூக்கியிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் முன்வைத்து வருவதை பார்க்கிறோம். அதுவும் போக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒற்றுமையாக இந்த கட்சிகள் நாடாளுமன்றத்திலே 24 ஆசனங்களை கொண்டிருந்த போது கூட கொழும்பு அரசோடு பேசி தமிழர்களுக்கு ஒரு அரசியல் தீர்வை இவற்றால் பெற முடிந்ததில்லை என்பதும் சுட்டிக்காட்டப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் தேர்தலிலே வாக்குகளை பெறுவதற்கு மட்டுமே இந்த கட்சிகள் ஒற்றுமை கோஷத்தை தூக்கி பிடிக்கின்றனவே தவிர அதன் பின்னர் நாடாளுமன்ற செயற்பாடுகளிலோ அரசியல் தீர்வு விடயங்களிலோ கருத்தொருமித்து செயல்பட்டதில்லை என்றும், தமது கூட்டுக்குள்ளே ஒருவரை ஒருவர் துரோகிகள் என்று முத்திரை குத்தியும் ஒருவரை ஒருவர் குற்றஞ்சாட்டி கொண்டும் பின்கதவால் அரசு தலைவர்களோடும் ஆளும் தரப்போடும் தமது தனிப்பட்ட நலன்களுக்காக உறவுகளை கொண்டிருந்ததுமே கண்ட மிச்சம் என்றும் குற்றச்சாட்டுகளை இப்பொழுது பொதுவான தரப்பினர் முன்வைத்து வருகிறார்கள். அதே நேரத்திலே ஒட்டுமொத்தத்திலே ஒற்றுமை என்பது இவர்களுக்கு தமிழ் மக்களின் வாக்குகளை பெறுவதற்கான உத்தி மட்டுமே என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். கொள்கை ரீதியில் கூட இவர்களுக்கு இடையிலே ஒற்றுமை கிடையாது என்பதை இந்த கட்சிகள் தமது செயல் மூலம் கடந்த காலங்களிலே நிரூபித்திருக்கின்றன
என்பதும் இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம். வடக்கு மாகாண சபையால் ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கப்பட்ட கரும்பு செய்கை மற்றும் சீனி தொழிற்சாலையை அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவோடு ரகசியமாக பேசி வவுனியாவுக்கு கொண்டு வருவதற்கு இந்த கட்சிகளே ஒன்று முயற்சித்ததும் உங்களுக்கு நினைவிருக்கலாம். வடக்கு மாகாணம் வறண்ட பிரதேசம், இங்கு கரும்பு போன்ற அதிக தண்ணீரை வேண்டி நிற்கும் பயிர்ச்செய்கைகள் பொருத்தமற்றவை என்ற காரணத்தினாலேயே அந்த திட்டத்தை வடக்கு மாகாண சபை ஏற்க மறுத்திருந்ததும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அது தெரிந்திருந்தும் கூட தமது சுய லாபத்துக்காகவும் சுய நலன்களுக்காகவும் அந்த திட்டத்தை செயல்படுத்த ஒரு கட்சி ரகசியமாக நடவடிக்கை எடுத்திருந்ததும் உங்களுக்கு நினைவிருக்கலாம். அதே போன்று அறகலைய போராட்டத்தின் பின்னர் ரணில் விக்ரமசிங்க அரசு தலைவராக நாடாளுமன்றத்தால் தெரிவு செய்யப்படுவதற்கு ஆதரவளித்தவர்களிலே இந்த கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருந்தார்கள் என்று அரசு தலைவரே குறிப்பிட்டிருக்கிறார். பணம் வாங்கிக் கொண்டு இவர்கள் இவ்வாறு ஆதரவளித்தார்கள் என்கிற குற்றச்சாட்டுகள் உண்டு. தமிழ் மக்களின் எதிர்காலம் மற்றும் இளையோரின் எதிர்காலம் குறித்து அக்கறை கொள்ளாமல் தமது சொந்த நலன்களுக்காக மதுபான சாலைகளுக்கான அனுமதியை அரசு தலைவரிடமிருந்து பெற்று போதையால் தமிழர்களை நாசமாக்க முயற்சிப்பதிலும் இந்த கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பங்குண்டு. இதே போன்று தமிழ் மக்கள் குறித்து எந்த ஒரு விடயத்திலும் ஒற்றுமையோடு செயல்படாத, தமிழர்களின் அரசியல் தீர்வு விடயத்திலேயே ஒற்றுமையோடு செயல்படாத இந்த கட்சிகள் தேர்தல் என்று வந்தால் மட்டும் ஒற்றுமை கோஷத்தை தூக்கி பிடித்துக் கொண்டு தமிழ் மக்களை ஏமாற்றுவது முற்றிலும் கண்டனத்துக்குரியதென்றும் சமூக ஊடகங்களிலும் இப்பொழுது கண்டன கருத்துக்களை பலரும் முன்வைத்து வருவதை நாங்கள் அவதானிக்கிறோம். இந்த நிலையிலே தமிழரசு கட்சி இப்போது தேர்தலுக்காக மற்ற கட்சிகளின் துரோகங்களையும் காட்டி கொடுப்புகளை மறைத்து ஒற்றுமை கோஷத்தை கையில் எடுத்திருப்பதும் தனது கட்சிக்குள்ளே இருக்கும் இத்தகையவர்களையும் ஒற்றுமை என்று காட்டி தொடர்ந்தும் தக்க வைப்பதும் கீழ்த்தரமான அரசியல் அன்றி வேறொன்றும் இல்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அந்த கட்சி இந்த நிலைப்பாட்டிலிருந்து விலகி நாடாளுமன்ற தேர்தலை தனித்து எதிர்கொள்வதும் ஏனைய கட்சிகளும் தனித்தனியே தேர்தலை எதிர்கொள்வதுமே சிறந்த தெரிவாக இருக்கும் என்றும் இவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போதுதான் ஒவ்வொரு கட்சியும் தனது கொள்கை கோட்பாடுகளை மக்களிடம் முன்வைத்து அதற்கான ஆணையை பெற முடியும். தேவை ஏற்படின் உண்மையிலே தமிழர்களுக்கு ஓர் அரசியல் தீர்வை பெற்றுத் தருவதற்கு ஒற்றுமைப்படும் நோக்கம் இருப்பின் இந்த கட்சிகள் நாடாளுமன்றத்திலே அந்த ஒற்றுமையை செயல்படுத்தி காட்டட்டும். அதை விடுத்து ஒற்றுமை என்ற மாயை காட்டி தமிழ் மக்களை தொடர்ந்து ஏமாற்றுவதை இந்த கட்சிகள் கைவிட வேண்டும் என்பதே பல தரப்பினரதும் ஆணித்தரமான கருத்தாக இருக்கிறது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் மறக்காமல் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு விடயத்தோடு சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். காலை கதிரின் கதிர் 24 நியூஸ் தளத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள்.